ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2018 ஒரு மராத்தி மிஸ்ட்ரி ட்ராமாவாகவும் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாகவும் வெளியான ஆப்லா மானுஷ். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டு, அந்த ஃப்ளாட்டுடைய பால்கனியில் இருந்து வெளியே வந்து விழுகிற ஒரு வயசான பெரியவர். இந்த சம்பவம் உண்மையாக ஒரு தற்கொலை முயற்சியா இல்லை கொலை முயற்சியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக களத்தில் இறங்குற கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டரான படத்துடைய கதாநாயகன் இறுதியாக என்னென்னலாம் கண்டுபிடிச்சார். இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் மாருதி நாகர்கோஜே. இவர் ஒரு கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர், ரொம்ப புத்தி கூர்மை இருக்கிற ஒரு ஆள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு விஷயத்திட்ட ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா, அந்த சம்பவத்தப்பைய இன்னும் ஒரு 4 விஷயங்கள் இவரை சுற்றி நடக்குது அப்படின்னா, இது 5ஐயுமே அட் அ டைமில் நோட் பண்ணக்கூடிய புத்தி கூர்மை இருக்கிற ஒரு ஆள். அப்படி ஒரு கதாபாத்திரமாகத்தான் இந்த படத்துடைய ஹீரோ கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இப்போ படத்துடைய முதல் சீனாகவே அது ஒரு மழைக்கால இரவு. அந்த டைமில் சோனு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க செக்யூரிட்டி, அந்த ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே செக்யூரிட்டி உட்காந்துருக்காரு. அவர் திடீர்னு பொத்துன்னு ஒரு சத்தம் கேட்குறதாக உணர்றாரு. உடனே வெளியே வேகமாக கொடையை எடுத்துகிட்டு வந்து, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மழையில் நனைஞ்சிக்கிட்டே கொடையை எடுத்துகிட்டு வந்து சுற்றி முற்றி பார்க்குறாப்புல. பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டு, அந்த ஃப்ளாட்டுடைய பால்கனியிலிருந்து ஒரு வயசான பெரியவர் கீழே அங்கேருந்து விழுந்து கீழே தரையில் அடிபட்டு கிடக்கிறார். உடனே பதட்டத்தில் இவர் விசில் எடுத்து ஊதுறாரு. ஊதுனா எல்லாரும் வந்துடுறாங்க. ஈவன் ஆம்புலன்ஸ் வரைக்கும் எல்லாரும் வந்து அந்த பெரியவரை இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் விழுந்த அந்த மனுஷன் இறக்கலை. ஆனால் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலில் அந்த பெரியவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபா கோக்லே. நான் சொன்ன மாதிரி ஒரு 65-70 வயசு நிரம்பிய ஒரு நபர். அவருக்கு ஒரே ஒரு பையன், ஒரு மருமக. இவங்க 3 பேரும் இருக்கிற அந்த ஃப்ளாட்டில் ஒரே ஒரு வேலைக்காரமாக மட்டும் இருக்குது. மொத்தமே அந்த 4 பேர் தான். இது போக மகனுக்கு ஒரு மகன் இருக்கான், அதாவது அந்த பெரியவருக்கு ஒரு பேரன் இருக்கான். ஆனால் அவனை போர்டிங் ஸ்கூலில் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த வீட்டில் இருக்கிறது இந்த 4 பேர் மட்டும்தான். இப்போ இந்த பெரியவர் கோமா ஸ்டேஜில் அட்மிட் பண்ணப்படுறாரு. மகனும் மருமகளும் ஆஸ்பத்திரிக்கு வந்து என்னாச்சு அவருக்கு அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. அடுத்த சீனை நம்மளுடைய ஹீரோ, யார், கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டரு, அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாப்புல. வந்தால் எந்த இடத்துல அந்த பெரியவர் விழுந்து கிடந்தாரோ அந்த இடத்துல மேப்பெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க வழக்கம் போல். எந்த இடத்துல அந்த பெரியவர் விழுந்திருந்தார், என்ன பொசிஷனில் கிடந்தார் அப்படின்னு. இது எல்லாத்தையும் அப்படி துப்பறிஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த டைமில் பக்கத்தில் அந்த கார்டன் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு சின்ன மணி மாதிரி ஒன்று இவருக்கு கிடைக்கிது. அதையும் எடுத்து வச்சுக்கிறார். இங்கேருந்து நேர இவருடைய புல்லட் எடுத்துகிட்டு கிளம்புறாப்புல. போனால் ஒரு ஃபார்மசிக்கு போகிறாரு. அங்கே ஒரு பில்லை ஒன்று பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கிறாரு. ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், காஃபி ஸ்டால் மாதிரி இருக்குது, அங்கே போகிறாரு. ஒரு பெரியவரை பார்த்து பேசுகிறாரு. இதெல்லாம் எந்த விஷயத்தில் இவர் பண்ணுறாரு, இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாரு, இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன, எதுவுமே அப்போ நமக்கு சொல்லப்படலை. இப்போது இங்கேருந்து நேர கிளம்பி அந்த விழுந்த பெரியவருடைய மகன் இருக்கான்ல, அந்த மகனே ஒரு லாயர். ஆக்சுவலி அந்த லாயருடைய ஆஃபீஸுக்கு போகிறாரு. போனால் நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா அவருக்கு பகீருங்குது. இன்னும் இந்த ஆள் இங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்னு. நேராக போனால் இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். சரி, ஓகே, சம்பவத்தன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கிளியராக சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைரியை எடுத்து ஃபுல்லாக எழுத ஆரம்பிக்கிறாப்புல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி கிளியராக 1க்கு 5 தடவை யோசிச்சுட்டு வெளியே சொல்லுங்கள். நீங்கள் இப்போ சொல்கிற எந்த ஒரு விவரமாக இருந்தாலும் கோர்ட்டில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சொல்லுங்கள், என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறார். இவர் மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து இன்னும் சில பேர்கிட்டையும் நம்ம கதாநாயகன் விசாரணையை தொடர்றாரு. ஹீரோவை பொறுத்தளவுக்கு அவர் ஒரே ஒரு சந்தேகம்தான், இந்த பெரியவர் ஒரு ஆக்சிடெண்ட்டாக மாடியிலிருந்து விழுந்தாரா, இல்லை இது ஒரு தற்கொலை முயற்சியா, இல்லைன்னா இது ஒரு கொலை முயற்சியா, கொலை முயற்சியாக இருந்தால் குற்றவாளி யார் அப்படிங்கிறத நம்ம கதாநாயகன் கடைசியாக எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதையும் திரைக்கதையும். ஒரு வயசான ஒருத்தர் பால்கனியிலேருந்து விழுந்துட்டார். இந்த ஒன்லைனர் தான் கதை. இது ஆக்சிடெண்ட்டா, தற்கொலையா, கொலையா, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு ஒன்லைனர் விஷயத்தை வச்சுக்கிட்டு இதை 2.25 மணி நேர படமாக இவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இவங்க முதல்ல அந்த 20 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் சொல்லி அதுக்கு என்னென்ன ஆதாரங்களை காமிச்சாங்களோ அது எல்லாத்தையும் இவங்களே உடைச்சு வேற ஒரு பக்கத்துக்கு கதையை எடுத்துகிட்டு போவாங்க.
அந்த விஷயம்தான் இந்த படத்தை நம்மளை சுவாரஸ்யமாக உட்கார வச்சு பார்க்க வச்சுது அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த கிரெடிட் கண்டிப்பாக 2 பேருக்கு தான் போகணும். ஒன்று, இதுக்கான ஸ்க்ரீன் பிளேயை பண்ணது டாக்டர் விவேக்னு சொல்லி ஒரு நபர், இதை டைரக்ட் பண்ணது சதீஷ். இவங்க 2 பேத்துக்கும் தான் அந்த கிரெடிட் போகணும். உண்மையாக அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். 2வது, இந்த படத்தில் நடித்த 3 பேருடைய பர்ஃபார்மன்ஸு, 3 பேர், குறிப்பாக நானா படேகர் மனுஷனாங்க. அவர் எப்படி இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. அவருடைய படங்கள் பார்க்கும்போதெல்லாம் இவர் ஒன்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவருக்கு மறைஞ்சு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு பாருங்களேன், அப்படின்னே நம்மளால் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா அந்த கதாபாத்திரமாக அப்படி நிற்பார் உள்ள, அவ்வளோதான். ஸ்க்ரீனுக்குள்ளே அவர் என்ன கதாபாத்திரமாக ஏற்று நடித்தாரோ அப்படியே இருப்பார். பார்க்குறதுக்கு சிம்பிளாக அந்த நபராக இருப்பார். அந்த அளவுக்கு அற்புதமான தேர்ந்த ஒரு நடிப்பு. இதில் இன்னும் ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நானா படேகர் உலகத்தின் தலை சிறந்த நடிகர்களில் ஒருத்தர்னே நான் சொல்லுவேன். அவருக்கு அது ஈஸியாக வரும். ஆனால் இன்னும் 2 நடிகர்கள் அவருக்கே கிட்டத்தட்ட முட்டு கொடுத்து நடிச்சிருப்பாங்க. ஒன்று, அந்த பெரியவருடைய மகனாக வரக்கூடிய சுமித் ராகவனுடைய பர்ஃபார்மன்ஸு, இன்னொன்று அவருடைய மருமகளாக வரக்கூடிய இராவதி ஹர்ஷியுடைய பர்ஃபார்மன்ஸு. 2 பேரும் பிச்சு பிறல் எடுத்திருப்பாங்க. நானா படேகருக்கே தண்ணி காமிச்சிருப்பாங்க பர்ஃபார்மன்ஸில் 2 பேரும். பொறுமையாக உட்காந்து பாருங்கள். அந்த படம் ஒரு மெலோட்ராமா தான், பட் சூப்பரான ஒரு படம். இந்த படத்தை நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு இந்த 3 பேருடைய நடிப்பில் ஒருத்தருக்கு நீங்கள் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்க? அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி ஒரு சூப்பரான மேட்ரு அது. 3வது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, சமீருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங். அவர் தான் மியூசிக் படத்துக்கு சான்ஸே இல்லாத ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் ஆரம்பித்து முதல் 5 நிமிஷம் இருக்குல்ல, இந்த 5 நிமிஷத்தில் என்னவோ இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அந்தளவுக்கு ஒரு பரபரப்பான த்ரில்லராக, ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இந்த படம் போகுது. வேறு லெவல் இன்ட்ராகேஷன் கதையாக இந்த கதை போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நமக்குள்ளே கிளப்புது. ஈவன் ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய ஸ்லோவான சீன்ஸ் மெதுவாக நரேட் பண்ணி ஒருத்தராக இன்ட்ராகேட் பண்ணிட்டு கதைக்களம் நகண்டாலும், இந்த முதல் 5 நிமிஷம் அதுக்கு சமீர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், இந்த விஷயமே அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் நமக்குள்ளே உண்டாக்குது. நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறத நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த படம் நான் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மிஸ்ட்ரி ட்ராமா இல்லை ஒரு இன்ட்ராகேஷன் மூவியாக அந்த ஜேர்னரில் கதைக்களம் நகண்டா கூட இந்த படத்தில் ஒரு முக்கியமான மெசேஜை சொல்லியிருக்காங்க. அதை நான் இங்கே ரிவீல் பண்ண விரும்பலை. இந்த படம் பாருங்கள், இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் நெருக்கி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மெசேஜ் அவங்க கடத்தியிருப்பாங்க. உண்மையாக அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் நடக்கிற ஒரு விஷயந்தான். அதை நீங்கள் பாருங்கள், அந்த மெசேஜ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய ஒரு மெசேஜ். இந்த படத்தை ரொம்பவே எனக்கு இன்னமும் நான் ரசித்து பார்த்ததுக்கான காரணம் அந்த படத்துடைய மெசேஜ். அடல் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் கான்டென்ட்டும் கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய. பட் இங்கேயே சொல்லிடுறேன், இந்த படம் மெலோட்ராமா மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ட்ராமாங்கிறனால இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னரில் இன்ட்ராகேஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மூவ் ஆகும். ஆனால் மொத்தமாக இந்த படம் பார்த்து முடித்த உடனே ஒரு சூப்பரான படம் தான் பார்த்தோம், ஒரு நல்ல மெசேஜ் நமக்கு கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இந்த படத்துடைய யூடியூப் லிங்க்கு சப்டைட்டிலோடு இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே விட்டுருக்கேன், பார்த்து மகிழுங்கள். மிஸ் பண்ணாமல் அந்த படம் பாருங்கள். டெஃபினட்டாக ஒரு ஒர்த் வாட்ச் மூவி தான் இது. இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.